ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நாம பார்க்க போறது ஒரு ஹெல்தியான தோசை ரெசிபி. இது வந்துட்டு ஓட்ஸ் தோசை. டயட் கான்சியஸா இருக்கிறீங்க, வெயிட் லாஸ்க்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஓட்ஸ் தோசை உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சட்டுன்னு செஞ்சிடலாம், ரொம்ப நேரம் ஊற வைக்கணும் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, சீக்கிரமே செஞ்சிடலாம். ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ்ல உங்களோட தோசை ரெடி ஆயிடும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் வெளியும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஹெல்தியான ஓட்ஸ் தோசை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு நம்ம லோ ஃபிளேம்ல வச்சு வறுத்துக்க போறோம். ஒரு 4 நிமிஷம் வந்துட்டு இப்படியே வறுத்துக்கணும் லோ ஃபிளேம்ல வச்சு. ஒரு 4 நிமிஷம் நல்லா வறுத்தாச்சு. இது எப்படி வறுபட்டுச்சா அப்படின்னு தெரியும்னா அதோட ஒரு பச்சை ஸ்மெல் போய் ஒரு மாதிரி நல்ல ஒரு மனம் வரும், ஒரு வறுபட்ட வாசனை வரும். அது வரைக்கும் இதை வந்துட்டு வறுத்துக்கோங்க. 4 நிமிஷத்துலயே நல்லா வறுபட்டுரும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம வறுத்து எடுத்த ஓட்ஸை வந்துட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு மாத்தியாச்சு. இதை வந்துட்டு நம்ம பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். இது மாதிரி ஓட்ஸை வந்துட்டு பவுடர் பண்ணிடுங்க. சீக்கிரமே பவுடர் ஆயிடும். ஜஸ்ட் ஒரே ஒரு நிமிஷம் அரைச்சிங்கனாலே போதும், இந்த மாதிரி பவுடர் ஆயிடும். இப்போ இது ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாத்திடலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல்ல மாத்தியாச்சு. இப்போ இது கூடவே நம்ம வந்துட்டு எவ்வளவு ஓட்ஸ் எடுக்கிறோமோ அதுல பாதி அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். நம்ம உப்புமாக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல அந்த ரவை, அது சேர்த்திக்கலாம். 1 கப் ஓட்ஸ் எடுத்தீங்கன்னா 1/2 கப் ரவை சேர்த்திக்கோங்க. கூட ஒரு 1/4 கப் வந்துட்டு தயிர் சேர்த்திக்கலாம். லேசா புளிச்சிருந்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் சரியா இருக்கும். இது கூடவே நான் வந்து ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கேன். வெங்காயம் கொஞ்சமா கொத்தமல்லி தலை, ஒரு பாதி பச்சை மிளகாயை இந்த மாதிரி நறுக்கி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்திக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு இது ஒரு தோசை மாவு பக்குவத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போறோம். கூடவே நான் கொஞ்சமா நல்லா ஃபைனா சாப் பண்ண இஞ்சி சேர்த்து போறேன். கூடவே கொஞ்சமா தேங்காய் சில்லு. இது வந்துட்டு ஆப்ஷனல். உங்களுக்கு தேங்காய் வேணாம் அப்படின்னா நீங்க தேங்காவை ஸ்கிப் பண்ணிடுங்க. தேங்காய் சேர்த்துனோம்னா ஒரு நல்ல கிரன்ச் கொடுக்கும் தோசையில. இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இன்னும் கூட கொஞ்சமா தண்ணி விட்டு அந்த ஊத்தப்பம் ஊத்துற மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சில நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சு. உங்ககிட்ட டைம் இருந்துச்சுன்னா இது ஒரு 15 மினிட்ஸ் ஊற விட்டு அதுக்கப்புறம் ஊத்துங்க. டைம் இல்லை அப்படின்னா நீங்க இப்பயே கூட ஊத்தலாம். அப்படியே ஒரு தோசை தவா அடுப்புல வச்சிருக்கேன். இப்போ வந்துட்டு கல் சூடாயிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த ஓட்ஸ் மாவை வந்துட்டு நம்ம ஊத்தலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஊத்தப்பம் மாதிரி கொஞ்சம் மொத்தமா தான் நம்ம இதை ஊத்த போறோம். இது வந்து ஸ்ப்ரெட் பண்ணலாம் வராது. இந்த மாதிரி கொஞ்சம் மொத்தமான தோசையா ஊத்திக்கோங்க. லேசா எண்ணெய் விட்டுக்கலாம். இது கொஞ்ச நேரம் மூடி வைப்போம். நம்ம ஒரு 2 நிமிஷம் வச்சு. இந்த தோசை வந்து பெருசா உங்களுக்கு கலர்லாம் மாறாது. நம்ம இதை டர்ன் பண்ணி போடலாம். அடுத்த சைடு திருப்பி போட்டு அந்த சைடும் வேகட்டும்னு நம்ம இதை எடுத்துட வேண்டியதுதான். எடுத்துடலாம் நம்மளோட ஓட்ஸ் தோசைய. அவ்வளவுதான், நம்மளோட ஓட்ஸ் தோசை ரெடி ஆயிடுச்சு. ஒரு ஹெல்தியான தோசை. இது வந்துட்டு சுட சுட சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லா இருக்கும். ஆறி போச்சுன்னா கொஞ்சம் ட்ரையான மாதிரி ஆயிடும். அதனால முடிஞ்ச அளவுக்கு சுட சுட சுட்டு சாப்பிடுங்க. உங்களுக்கு ஒருவேளை மொத்தமா இந்த ஓட்ஸ் தோசை சாப்பிட பிடிக்கல அப்படின்னா ரவா தோசை மாவு மாதிரி நல்லா தண்ணியா கரைச்சி இந்த மாதிரி ரவா தோசை மாதிரி கூட நீங்க வந்து ஊற்றி சாப்பிடலாம். அந்த தோசையும் உங்களுக்கு சூப்பரா தான் வரும். பாத்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாவே வரும் அந்த மாதிரி சுட்டிங்கன்னா. ஹெல்தியான ஓட்ஸ் தோசை இப்ப ரெடி ஆயிடுச்சு. இதை வந்துட்டு நீங்க உங்களுக்கு பிடிச்ச எந்த ஒரு சைட் டிஷ் கூட வேணாலும் நீங்க வந்துட்டு சர்வ் பண்ணலாம். கார சட்னி, சாம்பார், சட்னி எது கூட வேணாலும் இது வந்துட்டு நல்லா போகும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.